வணக்கங்க. இன்றைக்கி என்ன விலாக்ஸ்ன்னு பார்த்தீங்களான்னா, நாங்கள் சர்ஜாப்பூர் போயிருந்தேன். ஸோ தெரிஞ்சவர் ஒருத்தர் லேப்டாப் அப்கிரேடேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ நான் இருக்கிற இடத்துல இருந்து சர்ஜாப்பூர் கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் வரும். ஸோ ட்ராவல் பண்ணி போயிருந்தோம். அவரோட லேப்டாப் பிக் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப அர்ஜென்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தார். ஸோ அவரே வர முடியாது, நீங்கள் கொஞ்சம் வாங்கன்னு ரெக்வெஸ்ட் பண்ணி கூப்பிட்டு இருந்தார். ஸோ அதனால் சர்ஜாப்பூர் போக வேண்டியதாக இருந்தது. இந்த பக்கம்லாம் ரொம்ப டிராஃபிக்ங்க. சர்ஜாப்பூரெல்லாம் ஃபுல்லும் மெட்ரோ ப்ளஸ் ஃப்ளைஓவர் இதெல்லாம் இப்போ தான் பில்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் அங்கே எப்போயுமே டிராஃபிக்காக தான் இருக்கும். சர்ஜாபுரா ரோடு நீங்கள் ஸ்ட்ரைட்டாக வந்தால் சர்ஜாபுரா ரோடு மணிப்பால் ஹாஸ்பிட்டல் ஒன்று இருக்கும். லெஃப்ட்டில் கட் பண்ணிங்களன்னா மாரத்தள்ளி போவோம். அதுவும் பெரிய ஏரியா, ஃபுல்லு பெரிய பெரிய ஐடி கம்பெனிங்க இருக்கிற இடம். அதெல்லாம் இங்கேயும் இந்த இடம் கிட்டத்தட்ட 27 கிலோமீட்டர் வீட்டில் இருந்து. ஸோ லேப்டாப்புக்கு நாங்கள் எஸ்எஸ்டி அப்கிரேடேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு அவரோட லேப்டாப்பில் ஹார்ட் டிஸ்க் இருந்தது. பாருங்கள், போலீஸ் லெஃப்டில் இருக்காங்க இல்லையா, கலெக்ட் பண்ணுறதுக்காகவே. யார் யார் மாட்டுறாங்களோ ஃபைன் போட்டுகிட்டே இருப்பாங்க. அங்கெல்லாம் எல்லாமே பஸ்ஸு பாருங்கள், எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு தான். இங்கே நம்ம தமிழ்நாடு பஸ்ஸில் ஒரு சில இடத்துல பார்த்துருப்பீங்க. இங்கே எல்லா பஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டு பண்ணுவாங்க இங்கே. ஸோ ஃப்ளாட்டு இங்கே இவ்வளோ இருக்குது, 1 பிஹெச்கே 2 பிஹெச்கே 3 பிஹெச்கே, ஸோ 1 crore above 3 crore above அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பஸ்லேயும் உங்களுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. இதெல்லாம் பிஎம்டிசி கவர்மெண்ட் பஸ் தான். ப்ரைவேட் பஸ்லாம் இங்கே நீங்கள் பார்க்க முடியாது. நம்ம தமிழ்நாட்டில் வேணால் லோக்கல் பஸ் இருக்குது, ப்ரைவேட் பஸ்ஸுங்க. கர்நாடகா ஃபுல்லாகவே கவர்மெண்ட் பஸ் தான், எல்லாம் பிஎம்டிசி பஸ்ஸு தான். ப்ரைவேட் பஸ்ஸுன்னு பார்த்தா நீங்கள் ட்ராவல்ஸ் தான் இருக்கும். இங்கே பிஎம்டிசி கூட இது பண்ணி எதுவும் லோக்கல் பஸ் இருக்காதிங்க. எல்லாமே ஜாஸ்தி காருங்க தான் அதிகமாக இருக்கும் இங்கே. வீட்டுக்கு மினிமமாக ஒரு கார் 2 கார் இருக்கும். அது ஆமாம், ஆல்மோஸ்ட்டு இன்னும் ரீச் பண்ணுறதுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் இருக்குங்க. ஏன்னா முன்னாடி இந்த சிக்னலில் இருக்கிறதுல வண்டி கொஞ்சம் கொஞ்சமாக தான் மூவ் ஆகிட்டு இருக்குது. சிங்கிள் ரோடுன்றதுனால எல்லாமே அப்பார்ட்மெண்ட்டு, பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கிற இடம், நாங்கள் போகிற ஏரியா. ஸோ அவங்களுக்கு கார்ட்லேருந்து ஃபோன் பண்ணியிருந்தாங்க, எங்களுக்கு ஐட்டம் வந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது வீடியோட லாஸ்ட்டில் கரெக்டாக அந்த லேப்டாப் கலெக்ட் பண்ணிவிட்டு வீட்டுக்கு வரும்போது எனக்கு அந்த ஐட்டமை வந்துடுச்சு. அது லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருக்கேன், உங்களுக்கு பாருங்கள். ஸோ நாங்கள் ஆக்சுவலாக டபிள்யூடி இல்லை சீகெட்டில் தான் பார்த்தோம். காஸ்ட் ரொம்ப 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 ஜாஸ்தியாக இருந்தது. 128 GB உங்களுக்கு கிட்டத்தட்ட 5000 ரூபா இருந்தது. சரி, ரொம்ப பட்ஜெட்டில் பண்ணி கொடுங்கன்னு சொன்னாங்க, ஸ்பீடுக்கு மட்டும் சொல்லிவிட்டு. ஸோ அதனால் 128 EVM நான் யாருக்கும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். இருந்தாலும் சரி, 5 வருஷம் வாரண்ட்டி இருக்கிறதுனால EVM நாங்கள் அவங்கள சஜஸ்ட் பண்ணி அதிலேருந்து ஒரு 128 ஆக்சுவலாக 2 லேப்டாப் ரெடி பண்ணணும். ஸோ 2 லேப்டாப்புக்கும் எஸ்எஸ்டி சொல்லியிருந்தேன். i3ல் 8th Gen ஒன்று, i7ல் 7th Gen ஒன்று. இந்த 2 லேப்டாப்புக்கும் நாங்கள் எஸ்எஸ்டி ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஸோ அவர் வேலை செய்கிற இடம் பார்த்தீங்களான்னா கிட்டத்தட்ட பேஸ்மெண்ட்டு மட்டுமே 3 பேஸ்மெண்ட் 1 2 3 பேஸ்மெண்ட்லேயே பாருங்கள் எவ்வளோ காரு பைக் எல்லாம் நிற்கிது. 3 பேஸ்மெண்ட்டுமே ஃபுல்லு நாங்கள் போன இடம். இங்கே இது ஃபஸ்ட்லேயே நாங்கள் உள்ள இடம் இல்லைன்னு சொல்லிவிட்டு இங்கே காரை நாங்கள் நிறுத்திட்டு இறங்கி நடந்து தான் போனோம் அவரை மீட் பண்ணுறதுக்கு. அவரோட ஒர்க் ப்ளஸ்க்கு போயிருந்தோம். ஸோ அவர் பார்த்திங்களான்னா HP 5570 டெல் ஃப்ரிக்ஷனு 5570 மாடல் லேப்டாப்பு. ஸோ அதுக்கு நாங்கள் 128 GB EVM SSD அப்கிரேட் பண்ணி அதுக்கு OS அப்லோடு பண்ணிவிட்டு அவரோட ஹார்ட் டிஸ்கை செகண்டரியாக கனெக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அது உங்களுக்கு அந்த வீடியோவும் போஸ்ட் பண்ணுறோம், பாருங்கள். எல்லாம் ஒரு ஜென்ரல் நாலேஜ் தான், தெரிஞ்சுக்கோங்க நீங்கள். ஸோ லேப்டாப்க்கு என்னென்ன பண்ணலாம், உள்ள பேர் பார்ட்ஸ் எப்படி இருக்குது, சில பேர் லேப்டாப்புக்குள்ளே எப்படி இருக்கும், வயர் இருக்குமா, என்ன ஏதுன்னு யாருக்கும் தெரியாது. ஸோ ஜஸ்ட் ஒரு இது மூலிமா நீங்கள் அதை உள்ளே எப்படி இருக்குது என்னன்ட்டு அது வீடியோ போடுறேன், நீங்கள் ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க அது. சரிங்களா? இது பேஸ்மெண்ட்டு, கீழே போயிட்டே இருந்தோம் நாங்கள். நெக்ஸ்ட்டு இப்போ லேப்டாப் அவர்கிட்ட வாங்கியாச்சு. அந்த ஏரியாவில் வீடியோ பண்ண முடியாது, என்ன ஏதுன்னு பேசணும். இது பார்க்கு லேக்குன்னு சொல்லுவாங்க. ஈவினிங் டைம் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான கூட்டம் இருக்கும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் இது தெரியுதுங்களா? காரில் ஸ்பீடாக போகும்போது எவ்வளோ தூரம் வருது பாருங்கள். இது 2 கிலோமீட்டர். இது சுற்றி ரவுண்டாக இருக்கும், சென்டரில் தண்ணி, மரம் எல்லாம் இருக்கும். வாக் பண்ணுறதுக்கு ஃபுட் பாத் இருக்கும். ஸோ உள்ளே நீங்கள்
ஈவினிங் டைமில் ஃபுல்லாக வாக் பண்ணுவாங்க. ஹெவி ரஷ்ஷாக இருக்கும். ஃபோட்டோ எடுக்கிறவங்க ஃபோட்டோ எடுப்பாங்க. ரொம்ப கூலிங்காக இருக்கும் அந்த இடம். நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. பெங்களூரில் நிறைய இடத்துல இந்த மாதிரி பார்க் இருக்கும். இந்த இடத்துல எப்பயுமே போலீஸ் இருப்பாங்க. இந்த தடவை இருக்கலை, என்னென்னு தெரியல. மறைஞ்சி நிற்பாங்க. கரெக்டாக பிடிச்சி யாருக்கு ஹெல்மெட் இல்லையோ ஃபைன் போட்டுகிட்டே இருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், ரைட் சைடில் மதுரோட ஹாஸ்பிட்டல். எல்லாமே பெரிய பெரிய ஹாஸ்பிட்டலு தான். தலசிரி ரெஸ்டாரண்ட்டு, A to Z கிடைக்குங்க. பொம்மை வேணுமா, இல்லை என்ன ஷாப்பிங் மாலு, இந்த மாதிரி பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்லலாம் உள்ளே டெலிவரி பண்ணுவாங்க. பெங்களூரில் உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அங்கே டெலிவரி. சில அப்பார்ட்மெண்ட்டில் அங்கே அப்பார்ட்மெண்ட்டுக்கு உள்ளவே எல்லாமே கிடைக்கிது உங்களுக்கு. பாருங்கள், அதெல்லாம் ஜெப்டோ தெரியுதுங்களா? லெஃப்ட் சைடு ஜெப்டோ நீங்கள் பார்த்துருப்பீங்களே, டெலிவரி பார்ட்னர். ஏன்னா ஐட்டம் நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னா ஃப்ளிப்கார்ட் மினிட்ஸ், பிளிங்கிட், ஜெப்டோவில் ஆர்டர் பண்ணிங்களா அந்த மாதிரி ஹெட் ஆஃபீஸ் இங்கே ஒன்று இருக்குது. மாரத்தள்ளியில் ஒன்று இருக்குது. ஒசூர் ரோட்டில் ஒன்று இருக்குது. இது பாருங்கள் ஃப்ளைஓவர். நாங்கள் மேலே ஏறிட்டோம். டிராஃபிக் இது கிராஸ் பண்ணிவிட்டு அந்த பக்கம் இருக்கிற ஃப்ளைஓவர் நாங்கள் போகும்போது, இது இப்போ வீட்டுக்கு போயிட்டுருக்குறோம். மேலே இருக்கிறது இப்போ தான் பில்டு பண்ணிகிட்டு இருக்காங்க. அது வந்து மெட்ரோ. மெட்ரோ வந்து எதுக்கு பார்த்தீங்களான்னா மாரத்தள்ளிக்கு போகுது. சர்ஜாபுரம் மெட்ரோ இல்லை. இது வந்து சில்க் போர்டு ராகிகுட்டா கிட்ட ஸ்டார்ட் ஆகிட்டு இங்கே வந்து மாரத்தள்ளி வரைக்கும் இந்த ஃப்ளைஓவர் போயிட்டுருக்குங்க. ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்குது, வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் ஆகுமோ தெரியல கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஸோ எங்கே பார்த்தாலுமே இருந்த கட்டடங்கள், பில்டிங்கு, கம்பெனி, ஹாஸ்பிட்டலு, ஸோ அதெல்லாம் பஸ் ஸ்டாப்பெல்லாம் இருக்குது பாருங்கள். நல்லாயிருக்கும். இதே ரோடு இவ்வளோ ஃப்ரீயெல்லாம் இருக்காதுங்க. இது வந்து நாங்கள் 11 மணிக்கு போனது. இதே நீங்கள் 4:30 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஹெவி ரஷ்ஷாக இருக்குங்க. இது வந்து பிடிஎம் லேஅவுட்டோட மெட்ரோ ஸ்டேஷனு. இன்னும் பில்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அந்த பாருங்கள் சைடில் கம்பி இருக்குது பாருங்கள். வேலை நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் முடிக்கிறதுக்கு வருஷ கணக்காகும். இப்போ நாங்கள் இருக்கிறது கீழே பிடிஎம் லேஅவுட்டோட மெட்ரோ ஸ்டேஷனு. மெட்ரோ ஸ்டேஷன் இவ்வளோ பெருசாக தான் இருக்கும். அங்கே வந்து நின்று அது வந்து ஹப்பு மாதிரி அங்கேருந்து செப்பரேட் ஆகிட்டு திருப்போம். இந்த பக்கம் போவோம், இந்த பக்கம் போவோம். ஸோ அதனால் இவ்வளோ பெருசாக தான் கட்டுவாங்க. கீழே நல்லா நிழல் எவ்வளோ வேலை இருந்தாலும் கீழே குளிர்ச்சி நிலலாம் சூப்பராக இருக்கும் கீழே நிற்கிறதுக்கு. ஸோ சிக்னல் முடிச்சுட்டு மறுபடியும் போயிட்டுருக்கோம். இது பாருங்கள் ராகிகுட்டா ஃப்ளைஓவர். நாங்கள் வரும்போது ஒரு ஃப்ளைஓவர் மேலே வந்திருப்போம். ஸோ இந்த ஃப்ளைஓவர் இன்னும் ஓப்பன் ஆகலை. ஆக்சுவலி ஆல்மோஸ்ட் வேலை முடிஞ்சது, பட் இன்னும் ஓப்பன் பண்ண வச்சுருக்காங்க. இது பாருங்கள், மெட்ரோ கூட பாதி வேலை அப்படியே நிற்கிது. ரைட் சைடு பாருங்கள், கிட்டத்தட்ட 18 ஃப்ளோருங்க அது. ரைட் சைடு ஒரு பில்டிங் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப பெரிய பில்டிங், 18 பில்டிங். அதான் இன்னும் கட்டிகிட்டே இருக்காங்க. எங்கே பார்த்தாலுமே பெரிய பெரிய பில்டிங் தான். பார்க்குறதுக்கு ஒரு புதுசாக வித்தியாசமாக நல்லாயிருக்கும். இது பாருங்கள், ரெண்டுமே மெட்ரோ. மாரத்தள்ளிக்கு போகிறது டிவைடு மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இல்லை ரைட்டு லெஃப்ட்டு ரெண்டுமே அங்கே ஜாயின் பண்ணிவிட்டு, ஸோ இங்கே இந்த பக்கம் சில்க் போர்டு போகிறதுக்கு, இந்த பக்கம் ராகிகுட்டாவில் போய் ஜாயிண்ட் ஆகிற மாதிரி பன்சங்கரி வரைக்கும் போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ என்னமோ. ஸோ இந்த இடம் உங்களுக்கு பெங்களூரில் இருக்கும் ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். இதுதான் சில்க் போர்டு ஜங்ஷன். ஸோ நீங்கள் லெஃப்ட்டு கட் பண்ணிக்கலன்னா தமிழ்நாடு போகிறதுக்கு அத்திப்பள்ளி, அப்புறம் ஒசூர், இந்த மாதிரி. ரைட்டில் கட் பண்ணிங்களன்னா மடிவாலா போவோம். ஸ்ட்ரைட்டாக போனால் உங்களுக்கு பிடிஎம் லேஅவுட்டு, HSR லேஅவுட்டு, சில்க் போர்டு, ஜெயதேவா ஹாஸ்பிட்டல் வரும். அப்புறம் ஜேபி நகர், பனிசங்கரி, கதிராநல்லி. ஸோ இந்த ரோடெல்லாம் நீங்கள் இந்த ஃப்ளைஓவருக்கு உள்ளே போகணும். இந்த ஃப்ளைஓவர்லேருந்து ரைட் கட் பண்ணிங்களன்னா மடிவாலா, ஒசூர் ரோடு, ஓல்டு மெட்ராஸ் ரோடு இதெல்லாம் வரும். அது பாருங்கள், இந்த லெஃப்ட்டில் தெரியுதுங்களா, அந்த இடத்துல கட் பண்ணி போனீங்கன்னா உங்களுக்கு அத்திப்பள்ளி, தமிழ்நாடுக்கு போகிறதுக்கு அந்த பக்கம் தான். அங்கே தான் எல்லாம் பஸ் ஏறணும். நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து வந்தீங்களான்னா இங்கே இந்த கார் போகுது பார்த்தீங்களா முன்னாடி, ஸோ அந்த இடத்துல இறக்கி விடுவாங்க. நீங்கள் அங்கே அந்த இடத்துல வந்து புக் பண்ணி போகலாம். ஆட்டோ இருக்குது, பஸ் இருக்குது. ஸோ இதுதான் புதுசாக ஆளுங்க வந்தால் அந்த பின்னாடி இருக்கிற சில்க் போர்டு இந்த ஏரியா சொல்லுவாங்க. இது சில்க் போர்டோட மெட்ரோ ஸ்டேஷன். இது ஆல்ரெடி ரன்னிங்கில் இருக்குது இது சில்க் போர்டு. ஸோ இது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குது சில்க் போர்டு மெட்ரோ ஸ்டேஷன். அது கீழே பைக் பார்க்கிங், அதுக்கும் அமௌண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. இது பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள் மெட்ரோ. பயங்கர ஹைட்டாக இருக்குது. ஸோ அந்த ராகிகுட்டா ஃப்ளைஓவர் சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே ஓப்பன் இன்னும் வேலை நடந்துருக்கு. அது வந்து இந்த இடத்துல முடியுது பாருங்கள் ராகிகுட்டா ஃப்ளைஓவர். ஸோ ஈஸியாக வரலாம், ஸ்பீடாக வரலாம், எந்த பிரச்சனையும் இல்லாமல். இந்த மேலே இருக்கிற ஃப்ளைஓவர் வந்து நாங்கள் வரும்போது வந்துருப்போம். ராகிகுட்டா ஸ்டார்டிங்கிலேருந்து சில்க் போர்டில் வந்து கனெக்ட் ஆகுங்க. லெஃப்ட்டில் போனால் லேக் ரோடுங்க. அது சூப்பராக இருக்கும் இடம். அது இந்த ஃப்ளைஓவர் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் அங்கே ராகிகுட்டா இங்கே ஏறுனா டைரெக்டாக சில்க் போர்டு. எம்ஆர்பி ஒயின் ஷாப் பாருங்கள்.
கூட்டமே இருக்காது. அங்கெல்லாம் பெங்களூர் அவங்க வேலை அவங்க பார்ப்பாங்க, வேணும்னும் போது சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி ரோடு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதுவே 4:30 மணிக்கு மேலே போனீங்கன்னா ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். வண்டி இன்ச்சாக போகும். பெங்களூரில் பெரிய ப்ராப்ளமே அதுதான். எக்கச்சக்கமான கூட்டமாக இருக்குங்க பெங்களூரில். பட் நல்லா சம்பாதிக்கலாம். நல்ல அருமையான பிளாட்ஃபார்ம். எந்த தொழில் எடுத்தாலும் முன்னேறலாம் நேர்மையாக செஞ்சால். பிளிங்கிட்டு, ஜெப்டோ, ஸ்விக்கி, சொமாட்டோ, ஸோ என்ன பண்ணாலுமே அங்கே நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல இடங்க இது பெங்களூரு. இது பஸ் ஸ்டாப் பாருங்கள். லைனாக 4-5 பஸ் ஸ்டாப் இருக்கும். அந்தந்த நம்பர் பஸ்ஸு அந்தந்த இடத்துல நிற்கும் டிஸ்டர்ப் இல்லாமல். ஸோ நீங்கள் கரெக்டாக அங்கே நிற்கலாம். இது வந்து பிடிஎம் லேஅவுட்டு. இது மெட்ரோ ஸ்டேஷனு. பிடிஎம் லேஅவுட் நெக்ஸ்ட்டு விட்டால் உங்களுக்கு வந்து ஜெயதேவா வரும். ஜெயதேவா லெஃப்ட்டில் கட் பண்ணி போனீங்கன்னா ஜெயதேவா ஹாஸ்பிட்டலு ஃபேமஸ் பெங்களூரில். ஸோ அதை நீங்கள் லெஃப்ட் கட் பண்ணிங்கன்னா டைரெக்டாக ஜெயதேவாவில் போய்ட்டு ஸ்டாப் ஆகுங்க அந்த இடம். பாருங்கள் இப்போ லெஃப்ட்டு இந்த மெட்ரோ ஸ்டேஷன் கீழே வந்து லெஃப்ட்டில் போனீங்கன்னா அவங்கள பாருங்கள் ஜெயதேவா ஆட்டோ போகுது பாருங்கள் அந்த பக்கம். அது நேராக அங்கே போய்ட்டு அந்த ரோட்டில் பன்னீர்கட்டா ரோட்டில் போய்ட்டு ஜாயிண்ட் ஆகுங்க அது. ஸோ இந்த பக்கம் போனால் அவங்களுக்கு ஜேபி நகர் வரும். ஜேபி நகர். ஸோ இந்த மாதிரியெல்லாம் உங்களுக்கு வருங்க இந்த பக்கம். பெங்களூர் ஆல்மோஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தெரியும், ரோடு பார்த்தாலே அவங்க சொல்லிவிடுவாங்க. ஸோ இது வந்து புதுசாக அவங்கள பார்க்குறவங்களுக்கு இதெல்லாம் ஷாப்பிங் மால் ஒரே இடத்துல. மெக்டொனால்ட்ஸு, பேத்லோனு, மேக்ஸு எல்லாமே ஒரே இடத்துல இருக்குங்க. அது ஒரே பில்டிங்கில். அங்கே ஓரியன் மால் இருக்குது. எனி டைம் கூட்டமாக இருக்கும். ரேப்பிடோ புக் பண்ணுறவங்க, ஓலா, ஊபர் அந்த இடத்துல எனி டைம் கூட்டமாகவே இருக்கும் ஷாப்பிங் மால் இருக்கிறதுனால. இது பாருங்கள் இப்போ ராகிகுட்டா ஃப்ளேவர் ஸ்டார்ட் ஆகிற இடம் இது. இதுதான் ராகிகுட்டா மெட்ரோ ஸ்டேஷனு. ராகிகுட்டா ஃப்ளேவர் வேறு, ராகிகுட்டா மெட்ரோ ஸ்டேஷன் வேறு. அந்த பில்டிங் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக இருக்குது பாருங்கள். பயங்கரமான ஹைட்டு. ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட கிராஸ் பண்ண போகிறோம். எல்லாம் ஷாப்பிங் மால் தாங்க எல்லாமே. பாருங்கள் சங்கீதா, நம்ம ஊர் ஆளுது சங்கீதா. எல்லா இடத்துலையும் ஒரு பிரான்ச் இருக்கும் அவங்களோட. சங்கீதா மொபைல்ஸு. இது பப்பு. ஒரு கார்ட்டு ஆளுங்க ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. சார் அவன் ஐட்டம் வந்திருக்கு, இந்த ஏரியாவில் இருக்குது, அந்த ஏரியாவில் இருக்குன்னு ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நாங்கள் அட்டன் பண்ணி பேசிகிட்டே இருந்தோம். டைரெக்டாக அங்கே போன உடனே உங்களுக்கு தெரியும் பாருங்கள். அது இல்லாமல் பெங்களூரில் எக்கச்சக்கமான தட்டுப்பாடுங்க. கேஸ் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கிறதில்ல இப்போது. அங்கே போர் நடக்கிறதுனால கேஸ் இல்லை. ஆட்டோ கிட்டத்தட்ட 50-60 ஆட்டோ லைனில் நிற்கிதுங்க. லாஸ்ட் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்போம் பாருங்கள். அங்கே ஒரு எல்பிஜி கேஸ் ஸ்டேஷன் ஒன்று இருக்குது. ஸோ ஆட்டோ வந்து லைனில் நிற்கிறாங்க பாவம். அவங்க வண்டி ஓட்டாமல், கேஸ் இல்லாமல் வண்டி லைனில் நிற்கிதுங்க. சொல்லிடுறேன் பார்த்தீங்களா, அட்வர்டைஸ்மெண்ட். இந்த மாதிரி பஸ்ஸு ஃபுல்லாக ஓட்டிடுவாங்க. ஏசி பஸ். அது கூலிங்காக இருக்குங்க. ஃபுல்லாக டபுள் சார்ஜ் பண்ணுவாங்க. பட் ஏசி பஸ் நல்லா நீட்டாக இருக்கும் பஸ்ஸு. இதுதாங்க பன்ஷங்கரி மெட்ரோ ஸ்டேஷன். ஃபுல்லாக அங்கே பாருங்கள் ஹெவி டிராஃபிக்கு. கிட்டத்தட்ட 7 நிமிஷம் நின்றுருந்தோம் நாங்கள். டைம் செக் பண்ணோம். பன்ஷங்கரி என்றாலும் அங்கே பஸ்ஸெல்லாம் இன்ச்சாக தான் மூவ் ஆகும். உங்களுக்கு ரைட் சைடை பார்த்தீங்களா பஸ் எவ்வளோ பஸ்ஸு சும்மா டம்மி நிறுத்தி வச்சுருப்பாங்க டியூட்டி முடித்தவங்க. ஸோ அங்கே போது பாருங்கள் பஸ்ஸெல்லாம் சீல் போர்டு. இப்போ இந்த பஸ்ஸெல்லாம் சும்மா பார்க் பண்ணுறதுக்காகவே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இதெல்லாம் டியூட்டி முடித்தவங்க அங்கேயே சைடில் நிறுத்திட்டு போயிடுவாங்க. இது வந்து பன்ஷங்கரி பஸ் ஸ்டாண்டுங்க. பஸ் ஸ்டாண்ட்னா இங்கே நிறுத்தலாம். ஆப்போசிட்டில் இருக்குது பாருங்கள் ஒரு பில்டிங். அதுதான் பன்ஷங்கரி பஸ் ஸ்டாண்டு. அங்கே தான் அத்திப்பள்ளி பஸ் எல்லா பஸ்ஸும் கிடைக்கும் உள்ள. ஜஸ்ட்டு சிக்னலுங்க இது. இந்த இடத்துல தான் கனெக்ட் ஆகிட்டு பஸ்ஸு இது பண்ணும். அங்கே நீங்கள் ரைட்டில் போனீங்களன்னா உங்களுக்கு இந்த இடம் வரும், 4th பிளாக். இதெல்லாம் இப்படி அந்த ஃப்ளேவர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தெரியுது பாருங்கள் மெட்ரோ ஹைட்டாக. நேராக போனால் அதுதான் பன்ஷங்கரி மெட்ரோ. பன்ஷங்கரி மெட்ரோ பக்கமே பன்ஷங்கரி கோயில் இருக்குங்க. அம்மன் சாமி ரொம்ப ஃபேமஸுங்க. எனி டைம் கூட்டமாக இருக்கும். பன்ஷங்கரி அம்மன். இது பாருங்கள் டாட்டா, நம்ம ரத்தன் டாட்டா சார் இருக்கார் இல்லையா, அவங்களோட கம்பெனிங்க. பேட்ரி வண்டி இங்கே நீங்கள் பெங்களூரில் எங்கேயுமே இப்போல்லாம் 70% பேட்ரி வண்டி வந்துடுச்சுங்க. எல்பிஜி கேஸு, 2 வீலரில் பேட்ரி, பஸ்ஸில் பேட்ரி. ஸோ எல்லாமே க்ரீன் தான். பொல்யூஷன் இருக்காது, சவுண்டும் இருக்காது. எக்கச்சக்கமான பேர் இப்போ பேட்ரிக்கு சேஞ்ச் ஆகிட்டாங்க. பெட்ரோல் ரேட்டு வேறு நாளுக்கு நாள் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது.
ஸோ வண்டிங்களும் ஜாஸ்தி, சிக்னலில் ரொம்ப நேரம் நிற்கணும். பன்சங்கரில் கூட நான் கிட்டத்தட்ட 7 நிமிஷம் வெயிட் பண்ணாங்க. அங்கே சிக்னல் இருக்கிறதுனால 4 இடத்துல வண்டி கிராஸ் ஆகும். இப்போ சிக்னல் எங்களுக்கு விழுந்துருச்சு, நாங்கள் போயிட்டுருக்குறோம். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட போயாச்சு. ரைட் சைடு தெரியுது இல்லை, இதை பாருங்கள், மெட்ரோ லெஃப்ட் சைடு இருக்குது இல்லைங்களா, அதுதான் மெட்ரோ, பன்சங்கரி மெட்ரோ. கோயில் அந்த பக்கம் இருக்குது, இன்னொரு தடவை உங்களுக்கு காட்டுறேன் நான். இந்த இடம் சின்ன சின்ன பஸ்ஸு, இது பன்சங்கரி பஸ் ஸ்டாண்டுன்னு சொல்லுவாங்க, சின்ன பஸ் ஸ்டாண்டு. இங்கேருந்து நீங்கள் அந்த பக்கம் கதிரானல்லி, உத்தரல்லி, நயண்டல்லி, கிங்கேரி போகிற பஸ்ஸெலாம் அங்கே நிற்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து பஸ் ஏறிக்கலாம். இங்கே ஒரு சிக்னல், இது கிராஸ் பண்ணி இதை ரைட்டில் போனால் நீங்கள் 4th பிளாக் வருங்க. ஜெயநகர் 4th பிளாக்கெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வரும். ஆல்மோஸ்ட் வீட்டுக்கிட்ட நெருங்கியாச்சு. ஸோ இங்கே வந்து நீங்கள் லெஃப்ட்டில் இது பாருங்கள், இந்த ஃபுல்லாக பீரோ செகண்ட் ஹேண்டு. வீட்டில் யாரெல்லாம் காலி பண்ணுறாங்களோ இல்லை அவங்களே மெட்டீரியல் வச்சு பீரோ அப்படியே சேல் பண்ணுறதுங்க, மேனுஃபேக்சர் பண்ணி. இஸ்லாமிய நண்பர்கள் அவங்களோட கடை. அங்கே போனீங்கன்னா உங்களுக்கு கடையில் 19,000 சொல்கிறாங்கன்னா 8,000 9,000 பீரோ கிடைக்குங்க. அவங்களே ரெடி பண்ணி சேல் பண்ணுறது, அது பெயிண்ட் பண்ணி. ரைட் சைடில் இருக்குது பாருங்கள், ஹனுமன் கோயில் ரொம்ப ஃபேமஸ். பக்கத்தில் சனீஸ்வரா தேவஸ்தானம் இருக்கும். இந்த ஆரஞ்சு கலர் இருக்குது இல்லைங்களா, அது சனீஸ்வரா தேவஸ்தானம். ரைட் சைடில் விநாயகர் கோயில். 3 கோயில் ஒட்டி இருக்குங்க ஒரு இடம். இந்த ஏரியாவில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஏரியா க்ளீனாக தெரியும். சின்ன கொஞ்ச நேரத்தில் வீட்டுக்கு போயிடுவோம். காண்டிமெண்ட்ஸ் இங்கே எல்லாமே கிடைக்குங்க. ஒரு தடவை மேலே கதிரானலேருந்து கீழே வரைக்கும் போனீங்கன்னா A to Z, க்ரோசரி, வெஜிடபிள்ஸு, பேக்கரி ஐட்டம்ஸு, ஃப்ளவர்ஸு. ஸோ இளநீ இங்கே இருக்கும் பாருங்கள், இந்த இடத்துல இளநீ எனி டைம் கிடைக்குங்க உங்களுக்கு. பட் ரேட்டு தான் ஜாஸ்தி, 60-70 ரூபா. பட் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டு பெருசாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும். தண்ணி அப்படி இப்படி இருக்குது, நல்லா இனிப்பாக நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. குவான்டிட்டியும் ஜாஸ்தி இருக்கும். இங்கே நம்ம ஆளுங்க ஒருத்தர் மீன்ஸ் தமிழுக்காரங்க, க்ளீன் கட்ஸ் நல்லா டீசெண்டாக பண்ணி கொடுப்பாங்க, க்ளீன் அருமையாக பண்ணி கொடுப்பாங்க. சீ ஃபுட்ஸு, சிக்கனு ப்ளஸ் சீ ஃபுட்ஸு, ஃபிஷ்ஷுங்க இந்த மாதிரி. இந்த ரைட் சைடு பார்த்தீங்கன்னா கொடி உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி ஹனுமன் ஜெயந்தின்றதுனால இந்த ஆட்டோலாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ ஃபுல்லாக கேஸுக்காக நிற்கிறதுங்க. எல்பிஜி கேஸ் இருக்குது இல்லையா, ஸோ அது ஃபில் பண்ணி தான் இவங்கெல்லாம் ஓட்டிகிட்டு இருக்கிறாங்க. இது பெட்ரோலோ டீசலோ வண்டியோ இல்லை. ஸோ கேஸுன்றதுனால இங்கே போர் நடக்கிறதுனால, ஈரான் போர் நடக்கிறதுனால நம்மளுக்கு ஆயில் இல்லைன்றவங்களுக்கு நல்லாவே தெரியும், நியூஸில் பார்த்துருப்பீங்க. அதனால் ஆயில் இல்லாமல் எவ்வளோ வண்டி நிற்கிது பாருங்கள். அது வேறு இடம், இது வேறு இடம். நான் 2 இடத்துல கவர் பண்ணியிருப்பேன். எவ்வளோ ஆட்டோ நிற்கிது பாருங்கள் லைனில். அப்புறம் நம்ம ஆர்டரும் வந்துடுச்சுங்க. கார்ட்டு ஓப்பன் பாக்ஸ் டெலிவரி இருந்ததுங்க. 2 SSD ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ ஓப்பன் பாக்ஸ் டெலிவரியில் அவர் பண்ணிகிட்டு இருக்கார் ப்ராசஸ்ஸு, OTP போட்டுட்ருக்காரு. ஒரு பார்சல் நல்லா இருந்ததுங்க, ஒன்று மட்டும் எத்தனையோ ஹப்புக்கு மாறி 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 போயிட்டு வந்திருக்கு. அது மட்டும் ஒன்று எனக்கு டவுட்டாக இருந்தது. அவர்கிட்ட மறுபடியும் கேட்டேன். இல்லைங்க 7 days ரிப்ளேஸ்மெண்ட் இருக்குது, வேணால் போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தார். ஏன்னா ஆல்ரெடி பே பண்ணியாச்சு வேறு. இது ஒன்று, இது ஓகே, நீட்டான பேக், டீசெண்டாக இருந்தது. இது இந்த SSD இது 5 years வாரண்டிங்கிறதுனால தான் இதை வாங்கினேன். எனக்கு இது வாங்குறதுக்கு விருப்பம் இல்லை. நான் WDC கிட்ட விட்டால் அதை வாங்க மாட்டேன். பட் அவங்க பட்ஜெட் சொல்லியிருந்தாங்க, ப்ளஸ் சரி 5 yearsன்றதுனால இது வாங்கினேன். இது மட்டும் கொஞ்சம் எனக்கு ஆல்ரெடி ஏதோ ஓப்பன் பண்ண மாதிரி கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்தது, அன்ஈஸியாக இருந்தது. அப்புறம் சரி ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா, அது எத்தனை ஸ்டிக்கர் ஒட்டியிருக்காருங்க, ஏதோ ஓப்பன் பண்ண மாதிரி இருந்தது, பட் ஓப்பன் இல்லை. அவர் முன்னாடி ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்தேங்க, எல்லாம் சரியாக இருந்தது. அப்புறம் லேப்டாப் அப்கிரேடேஷன் பண்ணும்போது அது ஒரு வீடியோ உங்களுக்கு எடுத்து நான் போடுறேன், பாருங்கள். சும்மா ஒரு நாலேஜ் தான், தெரிஞ்சுக்கோங்க. என்ன ஜிபி போடலாம், எத்தனை ஜிபி போடலாம், லேப்டாப் உள்ள பார்ட்ஸ் எப்படி இருக்கும், எப்படி ஓப்பன் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் ஒரு வீடியோவாக போடுறேன், பாருங்கள். ஒரு ஜென்ரல் நாலேஜ் தெரிஞ்சுக்கோங்க. எல்லாருக்குமே எல்லாம் தெரியணும். யாரும் சலிச்சவங்க இல்லை, யாருக்கு கேள்வி இல்லைங்க. என்னோடய இது அதுதான். ஸோ நீங்கள் படித்தவங்க படிக்காதீங்க அப்படிலாம் இல்லைங்க. யார் வேணாலும் எப்படி வேணாலும் பண்ணலாம். எல்லாம் அறிவு தான், தெரிஞ்சுக்கிறது தாங்க. நான் உங்களுக்கு அப்கிரேட் பண்ணும்போது லேப்டாப் எப்படி ஓப்பன் பண்ணணும், உள்ளே எப்படி இருக்குது பார்ட்ஸ், என்னென்ன ஐட்டம் இருக்குது, ஸோ இதை அப்கிரேட் பண்ணிவிட்டு என்ன பண்ணணும், OS போட்டு என்ன பண்ணணும், டேட்டா எப்படி சேவ் பண்ணணும், செகண்டரி ஹார்ட் டிஸ்க் எங்கே கனெக்ட் பண்ணணும், ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வீடியோவில் போடுறேன், பாருங்கள். தேங்க்யூ.